வணக்கம். நாம நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். நிறைய கத்துக்கணும்னு நினைப்போம் புதுசு புதுசா. அதுபோல கத்துக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை இல்லையா? தேடல் தான் வாழ்க்கை. எதையாவது ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு வயசோ, படிப்போ, அனுபவமோ இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எப்ப யார் வேணாலும் அவர்களுக்கு என்ன தேவையோ, ஒரு தொழில்நுட்பமோ, ஒரு கலைநுட்பமோ ஏதாவது ஒண்ணு. அத கத்துக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது பொதுவா. நாம மனத்தடை தான் நமக்கு பெருசா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள பார்த்து, நம்ம என்ன பண்றோம், ஐயோ வேண்டாம் இது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்துடுறோம். சிலர் அந்த மாதிரி நெறைய பேரே சிலர்ன்னு சொல்றத விட நெறைய பேரே அப்படி இருக்காங்க. ஏதாவது ஒண்ண புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா? அதாவது எளிமையா இருக்கா? இல்ல அதுக்கு ஏதாவது ரொம்ப துன்பப்படணுமா? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, ரொம்ப துன்பப்படணும், இல்ல ரொம்ப கீழ இறங்கி போய் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா, அத விட்டுடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அது போல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 சம்பவங்கள நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2 நிகழ்வுகள். முதல்ல வரலாற்றிலிருந்து 2மே வரலாற்று தொடர்பான சம்பவங்கள் தான். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா கைலாயநாதர் ஆலயம் இருக்கு. அதாவது கைலாசநாதர் கோயில் என்று சொல்லப்படுகிற முதலில் கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர்டு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் கட்டப்பட்டன்னு சொல்றதை காட்டிலும் நம்ம சென்னையில கடற்கரை கோயில் இருக்கு. சென்னைன்னா மகாபலிபுரத்துல இருக்கு. மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் தான் முதல்ல கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா அது மாமல்லன் என்கிற 1ஆம் நரசிம்மவர்மனால் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அது அவருடைய சந்ததிகள், அவருக்கு பின்னால் அவருடைய பிள்ளைகள் அதை முழுமையா முடிச்சாங்க. இன்னும் கூட அது முழுமையாக்கப்படாமல் கூட இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் இருக்கு. நம்ம இப்ப அதுக்குள்ள அந்த செய்தியில் இப்ப நான் சொல்ல வந்தது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் கைலாயநாதர் கோயில், அது 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன், ராஜசிம்மன் என்று அவருக்கு மற்றொரு பெயர். அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல ஒன்று ரொம்ப புகழ்பெற்ற பெயர் ராஜசிம்மன். ராஜசிம்மன் என்கிற 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட கோயில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். சரி, சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா முகப்பிலேயே ஒரு 7 கற்றளிகள் இருக்கு. கற்றளினா ஒரு சின்ன சின்ன சன்னதி மாதிரி இருக்கு. தனித்தனி குட்டி குட்டி கோயில் மாதிரி தெரியும் அது. அதே போல உள்ள போனோம்னாலும் கருவறையை சுத்தி நமக்கு சுற்றுப்பிரகாரம் இருக்கு. அந்த சுற்றுப்பிரகாரத்தை சுற்றிலும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன 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 சன்னதிகள், கற்றளிகள் நிறைய இருக்கு. அந்த கற்றளிகளுக்கு இடையில பக்கவாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அறை மாதிரி கட்டியிருக்காங்க. அறை மாதிரி இருக்கு. அறைனா அது ஒரு குட்டியா ஒரு மண்டபம்னு கூட எடுத்துக்கலாம். குட்டி மண்டபம் மாதிரி. அந்த அறைக்குள்ளதான் ஓவியங்களை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஓவியங்கள் பாத்தீங்கன்னா எதோட ஒப்பிட்டா அந்த ஓவியங்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அஜந்தா ஓவியங்கள். மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய எல்லோரா அஜந்தா குகை கோயில்கள் இருக்கு இல்லையா? அந்த குகை கோயில்கள்ல அஜந்தால இருக்கக்கூடிய ஓவியங்களை அதோட ஒத்து போகுது இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படின்னுட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஓவியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வண்ண கலவைகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம பொதுவா இந்தியாவில் புகழ்பெற்ற ஓவியங்கள் அப்படின்னா அது அஜந்தா எல்லோரா குகை கோயில்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் தான், குறிப்பா அஜந்தா. இப்ப இது அந்த காலத்திலேயே கட்டப்பட்டது இல்லையா? இப்ப 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கிபி 690. இப்ப பொது ஆண்டுன்னு சொல்றோம். அந்த பொது ஆண்டு 690ல இருந்து 725 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு காலத்தால் அழியக்கூடாத, அதாவது காலம் அழிச்சிடக்கூடாது, எப்பவுமே ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய கோயிலா இது இருக்கணும்னு நினைக்கிறார். தான் கட்டப்போகிற கோயில், அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவியங்களும் அதே மாதிரி சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு அழியாத வண்ணக்கலவைகள் எங்க அதை வச்சு ஓவியம் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அஜந்தா எல்லோரா குகை கோயில்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறார். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த தொழில்நுட்பம் பொதுவா மூலிகைகள், தொழில்நுட்பங்கள், மருத்துவங்கள்லாம் மற்றவங்களுக்கு வெளிப்படையா சொல்லித்தராத ஒரு காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு காலம்.
அந்த காலத்தை அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சிறப்பா ஓவியங்கள் படைக்கணும், தான் படைக்க போகின்ற அந்த கோயில்ல சிறப்பான ஓவியங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க போறார், மகாராஷ்டிரத்துக்கு போறார். மகாராஷ்டிரத்துக்கு போயிட்டு அந்த ஒரு கட்டிட பணியாளனா தன்னை வந்து அறிவிச்சுக்கிறார். அங்க போய் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரர், கட்டிட தொழிலாளியா தன்னை அறிவிச்சுக்கிட்டு, எனக்கு வந்து கட்டிட தொழில் தெரியும், ஓவியங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவியக்கலையில உதவி செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுங்க, நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க போய் வேலை வாய்ப்பு கேட்டு அங்க அந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிறார். ஓவியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வண்ணக்கலவைகள் என்ன, மூலிகைகள்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க, எதெல்லாம் வச்சு அந்த வண்ணக்கலவைகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கத்துக்கிறார். கத்துக்கிட்டு ஒரு 6 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கும் அதெல்லாம், அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கைலாசநாதர் கோயில்ல அந்த ஓவியங்களை அவர் வரைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு. இதுக்கு வரலாற்று ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த ஆதாரம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஒரு செய்தி மட்டும் அது போல இருக்கு. இப்ப ஒரு அரசன், மிகச்சிறந்த அரசன், அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஆட்சி காலமா இருக்கு. இன்றைக்கும் வந்து நமக்கு பார்த்தா ரொம்ப வியப்பை தரக்கூடிய ஒரு கோயிலா அந்த கைலாசநாதர் கோயில் இருந்துட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த சிலைகள், அதோட கலவை பார்த்தீங்கன்னா, அது அந்த கலவை வந்து இன்னுமே கூட கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. என்ன கலவையை பயன்படுத்தி அந்த சிற்பங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. காலத்தால கொஞ்சம் கொஞ்சம் செதஞ்சு போயிருக்கு அந்த கோயில். இப்ப பாத்தீங்கன்னா, இவர் தன்னை ஒரு பணியாளனாக, ஒரு அரசன், ஒரு பேரரசனாக திகழக்கூடியவன் தன்னை ஒரு பணியாளனாக மாற்றிக்கொண்டு, ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக தன்னை ஒரு பணியாளனாக மாற்றிக்கொண்டு போய் அது எந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுமோ அங்க போய் கத்துக்கிட்டு வரார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அடிலாட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், அவர் தான் இந்தோ ரோமன் எண் கணித முறையை வந்து ஐரோப்பால அறிமுகப்படுத்தியவர். ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தோ அராபிய கணித எண் முறைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் அடிலாட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அவர் வந்து அதை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை கத்துக்கிறதுக்காக அரேபிய நாட்டுக்கு போறார். அங்க போயிட்டு அதை கத்துக்கிறதுக்கு போறார். ஆனா ஒரு கிறிஸ்துவரா போய் கத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒரு முஸ்லீமாக உடை, பெயர் எல்லாமே மாத்திக்கிட்டு அங்க போயிட்டு அந்த எண் கணித முறையை அவர் கத்துக்கிறார். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க அல்குவாரி சாமி அப்படிங்கிற ஒரு கணித நிபுணர், அங்க அந்த கணித நிபுணருடைய நூல்களை எல்லாம் வந்து இவர் லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார். கார்டோவா அப்படிங்கிற அந்த பள்ளியில தான் அங்க போய் அவர் கணித முறையெல்லாம் கத்துக்கிறாரு. அல்குவாரி சாமியினுடைய எண் கணித சூத்திரங்கள் அந்த புத்தகத்தை வந்து லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் வந்து ஐரோப்பால அதை அறிமுகப்படுத்துறார். இது ரெண்டும் வந்து வரலாற்றில் நிறைய தகவல்கள் இருக்கு. இது ரெண்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி. ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தன்னை முஸ்லீமாகவே மாற்றிக்கொண்டு அந்த எண்கணித முறையை கத்துக்கணும், இந்தோ அரேபிய எண்கணித முறையை கத்துக்கணுங்கிறதுக்காக அங்க தன்னை ஒரு முஸ்லீமாகவே மாற்றிக்கொண்டு கடைசி வரைக்கும் அதை வெளிப்படுத்தாம அவர் வந்து அதை கத்துக்கிட்டு வர்றார். அப்ப நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வந்து எந்த நிலைக்கும் நாம வந்து இறங்கி போறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல எந்த கஷ்டப்பட்டாவது நாம என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோமோ அதை தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். நமக்கும் சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் காலத்திற்கும் நிற்கக்கூடிய கலைகள், அதை ஏதாவது நம்ம புதுமையா தெரிஞ்சுட்டு நம்ம வழியா நம்ம ஏதாவது சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னா அதை முதல்ல கத்துக்கிறதுக்கு எந்த நிலைக்கும் இறங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி. நன்றி, வணக்கம்.